Hi carrots, I'm your Milky Ben. Today நம்ம டெக்கு ஒன் சத்தாண்ட பார்க்க போறோம். If you like the video, say it or skip it. ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்புறம் ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன்லயே பூஷாந்தா காமிக்கிறாங்க. விண்டேஜ் சீசன்ல நைட் பண்ணி கூட்டுற நேரம் அவ்வளோ அழகா இருக்கு. அதுல ஒரு ரோட் சைட்ல ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். குளிருதே. ஸ்வெட்டர் போட்டு ஜாக்கெட் போட்டு இப்படி குளிருது. யோங்கி பையன் வேற அவன் ஆளு கூட போயிட்டான் டேட்டுன்ட்டு. இப்ப நான் மட்டும் தனியா வீட்டுக்கு போறேன். அப்பர் மட்டும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியல. நான் எப்படிதான் வீட்டுக்கு போய் சேர போறேன் அப்படின்னு அவன் புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கால் வருது. அந்த கால் அப்படியே அட்டன் பண்றான். மா சொல்லுமா, என்ன பண்ற? நீ எங்கப்பா இருக்க? நான் இங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்மா வீட்டுக்கு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கியா? ஜங்குக்கு உனக்கு எப்பயோ காலேஜ் முடிஞ்சிருக்குமே, ஏன் இன்னும் லேட்டா போற வீட்டுக்கு? மா எனக்கு தான் எக்ஸாம் இருக்கு தெரியும்ல, அது எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்ததுமா, அதனாலதான் லேட்டா போறேன். இவ்வளோ லேட்டா போறியப்பா, வீட்டுல போய் இன்னும் சாப்பிடுவ? அதான் நூடுல்ஸ் இருக்குல்லம்மா, செஞ்சு சாப்பிட்டுப்பேன். இதுக்குதான் நான் உன்னை பூஷான் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னேன். பாரு, இங்க டிஜில அம்மா கூட இருந்த வரைக்கும் நான் உனக்கு வகை வகையா சமைச்சு போட்டேன். என் பிள்ளைக்கு 3 வேலையும் நல்ல சோறு போட்டேன். இப்ப என் பிள்ளை அங்க போய் நூடுல்ஸ் கப்ல தின்னுட்டு இருக்கு. மா ஏம்மா இப்படி புலம்புற? நான் இங்க வந்ததே யாருக்கோசம்? நல்லா படிச்சு உங்களை பாத்துக்கணும் தானே. என்னவோப்பா, நீ நல்லா படிச்சு நல்லா இருந்தா எனக்கு போதும். சரி, வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கு. சரி, நீங்க சாப்பிட்டு டேப்லெட்லாம் போட்டீங்களாமா? நான் போட்டேன்ப்பா. சரி, நான் அப்பாவை கேட்டுதா சொல்லுங்கம்மா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஜங்குக் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்றான். அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு பாட்டி நிக்கிறத பாக்குறான். அவங்க நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு, பாட்டி எங்க நீங்க தனியா நிக்கிறீங்க? என்ன இந்த ஸ்வெட்டர் கூட போடாம இருக்கீங்க? எனக்கே இவ்வளவு குளிருது, நீங்க எப்படி தாங்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வெட்டரை கழட்டி அப்படியே அந்த பாட்டிக்கு தான் போட்டு விடுறான். ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன பாட்டி, நீங்களும் என் பாட்டி மாதிரிதான், எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? அம்மா, ஏன் நீங்க ஏன் நிக்கிறீங்க? அந்த பாட்டி எதுவுமே சொல்லாம அப்படியே தாங்கிட்டே நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஜங்குக், என்ன பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டீங்க? உங்களை உங்க வீட்டுல விட்டு அமுச்சு விட்டாங்களா? நீங்க வேணா என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என் வீட்டுல யாருமே இல்லை, நான் உங்களை பாத்துக்கிறேன். என் கூட வரீங்களா? நீ கேட்ட வரைக்குமே போதும்பா, அப்படிலாம் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன். என்னை வீட்டுல இருந்தா யாரும் அனுப்பல. அப்புறம் ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுற. பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது நான் இங்க ஏன் நிக்கிறேன்னா, நாளைக்கு இந்த ஊரை விட்டு நான் அமெரிக்கா போறேன்ப்பா, அதான் இங்க நிக்கிறேன். அமெரிக்கா போறதுக்கும் இங்க நிக்கிறதுக்கு என்ன பாட்டி சம்பந்தம்? அதுப்பா, நான் 10 வருஷமா ஒரு நாய்க்குட்டிய வளர்த்தேன். இப்ப அமெரிக்கா போகும்போது அங்க கூட்டிட்டு போக முடியாது. என் ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் என்னை கூட்டிட்டு போறாங்க. என்னால அவனை என் கூட கூட்டிட்டு போக முடியாது. அவனை எங்க விட்டுட்டு போறதுன்னு எனக்கு தெரியலப்பா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி, உங்க நாய்க்குட்டி எங்க இருக்கு அப்படின்ட்டு ஜங்கு கேக்குறான். அப்போ அந்த பாட்டி பின்னாடி இருந்து அப்படியே ஒரு டாக் அப்படியே ஜங்குக்கு எட்டி பாக்குது. ஜங்குக்கு அதை பாக்குறான். அந்த டாக் பார்க்க அப்படியே ஸ்னோல செஞ்சு வச்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. பாட்டி, இவன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கான். ஆமாப்பா, அழகாதான் இருப்பான். அவனை அப்படியே என் குழந்தை மாதிரி வளர்த்துட்டேன். அவன் குழந்தைதான். எனக்கு அவனை விட்டு போக மனசே வரமாட்டுது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை, நான் விட்டு போய் தான் ஆகணும். ஆனா யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு தெரியலப்பா. நானே எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன் எடுத்துட்டு போய்ப்பீங்களான்ட்டு. ஆனா அவன் பெருசா இருக்கிறதுனால யாருமே அவனை எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அப்ப ஜங்குக் அப்படியே அந்த நாய்க்குட்டி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பாட்டி, ஏன்பா என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனால எனக்கு பதிலா அவனை கூட்டிட்டு போவியாப்பா அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. அப்ப ஜங்குக், இவன் ரொம்ப பெருசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே தலை குனிஞ்சுக்கிறாங்க. என் கூட இவன் வருவானா அப்படின்ட்டு ஜங்குக் கேக்குறான். பாட்டி எப்படி தலை நிமிந்து பாக்குறாங்க. இப்ப நீ என்னப்பா சொன்ன? இவன் பெருசா இருக்கான், என் கூட வருவானா அப்படின்னு கேட்டேன்.
அப்போ அவனை நீ கூட்டு போன ரெடியா? எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் அப்படியே அந்த நாய்க்கு ஏத்த மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே அவன் கையை நீட்டி, என் கூட வரியா அப்படின்னு கேட்கிறான். அந்த நாயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டியை விட்டு விலகி வந்து அப்படியே பொறுமையா ஜங்குக்கு நிமிர்ந்து பாக்குது. நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே அவன் கையை பார்த்துட்டு அப்படியே பொறுமையா அவனோட கை மேல அதோட கையை வைக்குது. ஜங்குக்கு அப்படியே ஹீல் பண்ணிட்டு சரி வா அப்படின்னு அவன் 2 கையும் நீட்டுறான் ஹக் பண்ற மாதிரி. ஒன்னா அந்த நாய்க்குட்டி போயிட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சுக்குது. ஜங்குக்கு அப்படியே அதை ஹோல்ட் பண்ணி அப்படியே தூக்கிக்கிறான் மேல. அப்பா என்னடா ரொம்ப வெயிட்டா இருக்க? பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு அவன் தூக்கி வச்சுக்கிறான் அப்படியே அதை ஹக் பண்ண மாதிரி. அந்த பாட்டிக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்பா, நான் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தேன், எப்படி இவனை யாருக்கிட்ட விட்டுட்டு போறேன்ட்டு. அந்த ஏஞ்சல அமிச்ச மாதிரி நீ வந்திருக்க. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இவன் அப்படியே ஸ்னோல செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்கான். நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க நல்லபடியா போய் உங்க ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வாங்க. நீங்க வீட்டுக்கு தனியா போயிடுவீங்கல்ல, என் பையன் என்ன கொஞ்ச நேரத்துல என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவான்ப்பா. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். நம்ம இப்ப போலாமா அப்படின்னு பாட்டு அந்த டாக தான் கேக்குறான் ஜங்குக். அந்த டாகும் அவனை பார்த்து அப்படியே சவுண்ட் கொடுக்குது. சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே ஜங்குக் போறான். அவங்க போறத அப்படியே அந்த பாட்டியை போட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் அந்த நாய்க்கு கொள்ளுறக்கூடாதுன்ட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு போறான். அப்படியே அதுக்கு பின்னாடி தலையை குத்திட்டே போறான். அந்த டாக் ஆனா அவனையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதை ஜங்குக் பார்க்கல. எப்படியா அவன் வீட்டுக்கும் வந்துடுறான். அப்படியே அந்த வீட்டுக்கு வந்துட்டு டாக் தான் பாக்குறான். அந்த டாக் இன்னும் அவனே தான் பார்த்துட்டு இருக்கு. ஓய், என்னையா அப்படி பாக்குற? நான் உன்னை எதனா பண்ணிடுவேணும்னு பயமா? அந்த டாக் அப்படியே சவுண்டு போடுது. கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறக்கி விடுறான். அவன் இறக்கி விட்டுன்னு அதை அப்படியே சுத்தி சுத்தி வீட்டை ஃபுல்லா பாக்குது. ஓய், என்ன பாக்குற? இனிமே இது உன் வீடு, நம்ம வீடு. நீ எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ போய் சுத்து அப்படின்னு சொல்றான். ஜங்குக்கு சொன்ன அடுத்த செகண்டே அந்த நாய்க்குட்டி வீடு ஃபுல்லா கிச்சனு ரூமுன்ட்டு எல்லா இடத்துலயும் போய் சுத்திட்டு எகிரி குச்சிட்டு இருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அது அப்படியே ஜங்குக் ரூம்குள்ள தான் போகுது. அப்படியே ரூம்குள்ள போய் அப்படியே பெட்ல தான் குதிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே சிரிப்பு தான் வருது. அவனும் போய் பக்கத்துல உட்காந்துட்டு, ஹாய் என்ன ஹாப்பியா இருந்தியா அடி கேக்குறான். அதுக்கு அந்த நாயம் குலைக்குது. சரி கிட்ட வா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வாலாட்டிட்டே ஜங்கு கிட்ட போரு. நான் ரொம்ப நேரமா உன்னை ஓய் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு எதனா பேரு வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே பாக்குறான் அந்த டாக. அது அப்படியே காதுல தொங்கி போய் ஃபேஸ்ல அந்த மூக்கு மட்டும் பார்க்க பிளாக்கா அந்த ஸ்னோ ஒயிட்ல பார்க்க அப்படியே பியர் மாதிரி இருக்கு, லைக் டெடி பியர். இந்த ஃபேஸ்லயே உனக்கு பிளாக்கா இருக்கிறது அந்த கண்ணும் மூக்கும் மட்டும்தான், லைக் டெடி பியருக்கு இருக்க மாதிரி. பேசாம உனக்கு டெடி பியர் பேர் வச்சிடலாமா? வேணாம், நீ எனக்கு வின்டர்ல கிடைச்சிருக்க, ஒயிட்டா வேற இருக்க, அப்படியே ஸ்னோ மாதிரி. வின்டர் பியர், வின்டர் பியர் எது இருக்கு? உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? அப்ப உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படிதானே அப்படின்னு திருப்பி கேக்குறான். திருப்பி அந்த நாய் சட்டை போடுது. அப்ப இனி உன் பேரு வின்டர் பியர், என்ன ஓகேவா? வின்டர் பியர் கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அப்படியே வின்டர் பியர் பாஞ்சி ஜங்குக் மலை ஏறி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் கொடுக்குது. ஐ மீன் அந்த நாய் நக்குலடா, அததான் சொல்றேன், ஓகேவா? போதும் விடு, என் ஃபேஸ் ஃபுல்லா எச்சி ஆக்காத, எனக்கு கூசுது அப்படின்னு ஜங்குக் சிரிச்சுட்டே இருக்கான். ஒரு வழியா வின்டர் பியரும் அப்படியே அவனை விட்டுட்டு அப்படியே விலகி நிக்குது. சரி, எனக்கு பசிக்கும்ல, உன்னை எதனா சாப்பிடுறியா? உனக்கு என்ன கொடுக்கறது? சரி இரு, நான் போய் உனக்கு மில்க் பாயில் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மில்க் தான் பாயில் பண்ண போயிட்டான். இப்ப ரூம்ல ஜங்குக் இல்ல. அப்போ வின்டர் பியர் அப்படி என்ன பண்றதா, அப்படியே போயிட்டு மிரர் தான் நிக்குது.
இப்ப அதோட ஷேடோ அப்படியே அந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது அப்படியே அந்த ஹியூமன் மாதிரி தெரியுது. எப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் மில்க்லாம் எடுத்துட்டு வரான். அவன் அப்படியே அந்த டாக் எங்க உட்காந்துருந்ததோ அதே பொசிஷன்லயே உட்காந்துருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனா இருக்கே, சமத்தா அதே இடத்துல உட்காந்துருக்க, குட் பாய். இதுக்குன்னே உனக்கு நான் நாளைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் தான் அப்படியே ஊத்துறான். 2 பேர் எதுவுமே விடாம அப்படியே மொத்தத்தையும் குடிச்சிருது. ஜங்குக்கு அப்படியே அவரோட தலையை தான் கோதி விட்டுட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப பசியா, எப்படி சாப்பிடுற, சரி இன்னும் கொஞ்சம் ஊத்துவா அப்படின்னு அவன் பால் ஊத்த போறான். அப்ப கரெக்டா அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அவன் கிண்ணத்துக்கு நேரா கைய வச்சிருது. ஜங்கு புரிஞ்சுக்கிறான் அதுக்கு வேணான்ட்டு. அநேகமா உனக்கு போதுன்னு நினைக்கிறேன், சரி வா நம்ம படுக்கலாம் அப்படின்ட்டு ஜங்கு போய் பெட்ல படுக்க போறான். அப்ப விண்டர்பிரி அப்படியே அவன் ட்ரெஸ் பிடிச்சி இழுக்குது. என்ன அது அப்படியே கொலைச்சு அப்படியே வந்து பாலை காமிச்சு ஜங்குவை காமிக்குது. பார்த்து பார்த்து கொலைக்குது. நான் சாப்பிடலையான்னு கேக்குறியா? நான் உனக்கு மில்க் பாயில் பண்ணும் போது நானும் சாப்பிட்டேன் நூடுல்ஸ் செஞ்சு. எப்ப படுக்கலாமா? ஹரி கேட்டேனே. பியர் எப்படியே ஓடி வந்து படுத்துக்குது பக்கத்துல. ஜங்குக்கு சிரிச்சுட்டு அவனுக்கும் பியருக்க சேர்த்து போத்திட்டு அப்படியே தூங்கிடுறான் கொஞ்ச நேரத்துல. ஆனா பியர் அப்படியே அவனே தான் பார்த்துட்டு இருக்கு. அவன் ஃபேஸ்ல அவன் கண்ணு நோஸ் லிப்ஸ்ன்ட்டு ஒன்னு விடாம அப்படியே அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. எப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. அப்படியே மார்னிங்ல தான் ஜங்கு கேஞ்சா அடிச்சு பிடிச்சி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். பியர் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கு. நான் இப்பயே சொல்லிக்கிறேன்னா, நான் சொல்லும் போது பியர் சொல்லுவேன், ஜங்குக்கு சொல்லும் போது மீட்டே பியர் சொல்லுவோம், ஓகேவா? ஜங்குக் ரூமுக்கும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும்ட்டு மாத்தி மாத்தி ஃபாஸ்டா ஓடி ஓடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு திரும்பி பார்த்து பார்த்து கழுத்தே வலிச்சிருச்சு. சைலண்டா உட்காந்து ஜங்கு எதிரா பார்த்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியா ஜங்கு கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டா பியர் கேட்டு தான் வரான். ஹே ரெண்டு பியர், நான் காலேஜ் கிளம்புறேன் சரியா? அப்படியே விண்டர் போய் அப்படியே பாவமா பாக்குது. அப்படி பாக்காதடா, இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஃப்ரைடேல, இன்னைக்கு காலேஜ் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு 2 நாள் எனக்கு லீவ் வரும். அப்ப நான் உன் கூட இருக்கேன் சரியா? நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுறேன்னா, நான் உனக்கு ரூம்ல பால் வச்சிருக்கேன், ஒழுங்கா குடிச்சிரு, வீட்டுல சமத்து புள்ளியா இருக்கணும், கத்தக்கூடாது சரியா? குட் பை. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க வந்து அவசர அவசரமா ஓடி போயிடுறான். இப்ப பியர் அப்படியே திரும்பி பாக்குது. வீடு ஒரே அலங்கோலமா இருக்கு. ஹெட்டே ஈவினிங் போல ஆயிடுது. டேய் எங்கடா இன்னைக்கு இப்படி தரன்னு எடுத்துட்டு போற? வீட்டுக்குடா வாடா. வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்குடா இப்படி கூட்டிட்டு போற? ஐயோ வீட்டுல விண்டர் பியர் தனியா இருப்பான்டா, அதுவும் சீக்கிரம் போலாம் வா. விண்டர் பியரா? அது யாரா புருஷா? எனக்கு தெரியாம கூட பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ண? அச்சி அதெல்லாம் இல்ல, அது என் நாய்க்குட்டி. என்னது உன் நாய்க்குட்டியா? ஆமாண்டா. எப்படா வாங்கின எனக்கு தெரியாம? நேத்து நேத்து ஒண்ணு ராத்திரி தாண்டா விட்டு போனேன். அத்த ராத்திரி உனக்கு வேண்டா நாயை குத்துது? அது ஒரு பாட்டி குத்தாங்கடா. எந்த பாட்டி? யோங்கி இப்படியே கேட்டுட்டு இருக்காது, நான் போற வழியில உனக்கு எல்லாம் சொல்றேன் வா மூடிட்டு அப்படின்னு 2 பேரையும் அப்படியே தர பிடிச்சி இழுத்துட்டு போறான். யோங்கியும் பின்னாடியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். அப்ப ஜங்குக் கரெக்டா சடனா ஒரு இடத்துல நிக்கிறான். பாவம் யோங்கி அப்படியே முன்னாடி ஃபாஸ்டா போயிட்டு இருப்பான். ஜங்குக் டக்கு நிக்கவும் அப்படியே இடிச்சுக்கிறான். இப்ப யாரா அடி பண்ண? நான் வேற இடிச்சுக்கிட்டேன் பாரு. எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்க? அங்க பாரு என்ன அங்க இருக்குன்ட்டு. யோங்கி அங்க பாக்குறான். பார்த்தா பெட் ஷாப் தான் அங்க இருக்கு. பெட் ஷாப்க்கு இப்ப எதுக்குடா கூட்டு வந்திருக்க? அதுவா விண்டர் பியருக்கு எல்லா பொருளும் வாங்கணும்ல, வா உள்ள போய் வாங்கலாம். இப்ப ஜங்கு யோங்கிய கூட்டிட்டு உள்ளதான் போறான். உள்ள போயிட்டு பியருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிடுறான். இப்ப 2 பேரும் வெளில வராங்க. எப்பா என்னடா நம்மளுக்கு ஆகுற செலவோட ஒரு நாய்க்கு எவ்வளவு செலவாகுது? டேய் ஹெல்த்தியா கேரிங்கா பாத்துக்கணும்ல, அதுக்கு இவ்வளவு ஆகதான் செய்யும். என் வீட்டுலதான் கேட்டா என்னையும் தொடப்பு கட்டில அடிச்சு தட்டி விட்டுருவாங்க. பின்ன அவங்களுக்கு ஒரு கேட்டு போடாதா, ஒரு டாக் வேற வேணுமா? டே மொசக்குட்டி வாய கட் பண்ணிடு மூட்டுவா. சரிங்க காட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போறான். இப்ப எப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கான் ஓபன் பண்றதுக்கு. என்னடா கதவு ஓபன் பண்ண வேண்டியதானே? இல்லடா நான் எப்படி வச்சிருப்ப வீடு தெரியல. அமோகமா வச்சிருப்பியே, அது வேற நான் வேற சொல்லணுமா தனியா? அதான் நானே ஆல்ரெடி வீட்டு அலங்கோலமா வச்சிருப்பேன். இப்போ விண்டர் பியர் உள்ள விட்டு வந்திருக்கேன். அவன் என்ன மோசம் பண்ண போறானோ? டேய்
நாயெல்லாம் வந்து செம்மையா சோஃபாலாம் கொதறி அந்த தலைக்காணியெல்லாம் வந்து பிச்சு பிடுங்கி இந்த மாதிரி மோசமாக்கி வச்சிருக்குமேடா. நீ வேற பயம்புத்துறடா. வெட்டியாலங்கோலை பண்ணியிருந்தானா அவ்வளவுதான். நீ தான்டா எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஐய வீட்டுல குப்பார நான் வந்திருக்கேன். இவங்கி ப்ளீஸ்டா. சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கருவு தர. சங்குக்கும் அப்படியே கதவு திறக்கிறான். வயசுல செம்மையா ஆகுது. அப்படியே ஷாக்கிங்ல நிக்கிற மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். இவன் என்ன எப்படி நிக்கிறான்? டே ஜங்கு என்னடா ஆச்சு? இன்னும் அவ்வளோ கேவலமா வீடு இருக்கு அப்படின்னு எட்டி பாக்குறான். பார்த்தா வீடு அவ்வளோ கிளீனா இருக்கு. டேய் மச்சான், நம்ம தப்பு தவறி வேற எதுனா வீட்டுக்கு வந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டோர் நம்பரை பாக்குறான். பார்த்தா ஜங்குக்கு வீடு தான். மச்சான் உன் வீடு தான்டா. உன் வீடா இது? ஐயோ நான் காண்றது கனவா நடுவா அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா ஜங்கு கிட்ட ஃப்ரீஸ்ல தான் இருக்கான். அப்ப இவங்க எப்படி குளுக்குறாட்டி ஜங்கு ரியாலிட்டிக்கு வாடா அப்படின்ட்டு. ஏ உங்க நம்ம எதுவும் தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமாடா? டேய் உன் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். என் வீட்டுக்கா? என் வீடு இவ்வளவு கிளீனிங்கா இருக்கு. டேய் ஜங்குக்கே பரவாயில்லையே, ஒரு நாய்க்குட்டி உன் வீட்டுக்கு வந்ததும் அலே மாறிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ற. ஆச்சி நான் இல்ல நான் எனக்கு கிளீன் பண்ணிருக்கேன் அதானே தெரியுமே. அப்ப வேற யார் கிளீன் பண்ணா? அதான் எனக்கும் தெரியல. அப்படியே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க சவுண்ட் கேட்டு அப்படியே வேர் வெளிலதான் வந்து பாக்குது. ஜங்குக்க பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்குது கிரி. ஜங்குக்கும் கரெக்டா கேட்ச் பிடிச்சிடுறான். அப்படியே வியர் தான் ஜங்குக்குள்ள நெக்ல போய் முத்தம் தான் கொடுக்குது. போதும் போதும் எனக்கு கூசுது, இறங்க எனக்கு கூசுது அப்படின்ட்டு ஜங்குக்கு சிரிச்சுட்டே இருக்கான். இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவங்க 2 லவ்வர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க. எப்ப தம்பி கொஞ்சம் அவனை இறக்கி விடுறியா, உள்ள போகணும், வெளியவே நிக்கிறோம் அப்படின்றா. அப்பதான் வந்து ஜங்குக்கு வந்து பியரை இறக்கி விடுறான். பியர் எப்படி யோங்கிய பார்த்து முறைக்குது. அத்தி இவனை இந்த முறைக்கிறான். அப்ப ஜங்குக் பியரை பார்த்து ஹே விண்டர் பியர், நீ ஏன் எல்லாத்தையும் கிளீன் பண்ண அப்படின்னு கேக்குறான். உடனே அதுவா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. டே ஜங்குக்கே பரவாயில்லையே, நீ தருதலையா இருந்தாலும் உருப்படியான டாகதான் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்க போலடா. இனிமே உனக்கு வேலை இல்லை, அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஆனா எப்படி பார்த்துருக்கோம்? நீ வாய முடியுங்கி. ஆனா எனக்கும் தெரியல இவன் எப்படி பார்த்திருப்பான். ஒருவேளை வாயாலே கிளீன் பண்ணிருப்பானோ? டி வாயால எப்படா கிளீன் பண்ண முடியும்? அதான் தொடப்பக்கட்டை எடுத்து வாயால பெருக்கி இருக்கலாம். இருக்கும். சரி விடுது, நான் உனக்கு என்னென்ன வாங்கி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஹரிட்ட அவன் கவர்ல காமிக்கிறான். ஒரே பெட் ஃபுட்டா இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்து பீர் எப்படி மூந்து சுழிச்சுக்குது. ஹே என்னடா இவன் சுழிக்கிறான்? அடே ஜங்குக்கே, கஷ்டப்பட்டு காசு நம்ம 2 பேர் சேர்ந்து போட்டு வாங்கியிருக்கோண்டா. ஒஸ்தி சோறு. என்னடா இவன் வேணான்றா, நானும் தான் தின்னுவேன். நீ காட்டு புண்ணியாச்சே, நீ நல்லா தின்னுவேடா. ஏய் ஒரு நாய் முன்னாடில என்ன அசிங்கப்படுத்தாத. அப்படியே மாதிரி நீ அவனை நாய் சொல்லாத. அவன் பேர் விண்டர் பியர். அதே மாதிரி நான் காட்டு பூனைல ஷூகா. சரி அதை விட இவங்க இப்ப இந்த பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியணுமே. நீ வேணா அவனுக்கு ஓபன் பண்ணி கொஞ்சோண்டு அவன் கையில கொடுத்து பாரு, சாப்பிட்றானா பாரு. சாப்பிட்டா ஓகே, சாப்பிடலன்னா என்ன மாதிரிதான் அப்புறம் பாத்துக்கலாம். ஜங்குக்கும் சரின்ட்டு அதை ஓபன் பண்ணி கொஞ்சோண்டு அவன் கையில எடுத்து அப்படியே பியர் முன்னாடி தான் நீட்டுறான். ஆனா பியர் அதை மூந்து பார்த்துட்டு மூந்து சுழிச்சுக்குது. என்னடா மூந்து பார்த்து சுழிச்சுட்டான்? அதான்டா எனக்கும் தெரியல, மூந்து பார்த்து சுழிச்சுட்டான். அவனுக்கு பிடிக்கல போலயே. இப்ப இந்த பெட் ஃபுட்லாம் என்ன பண்றது? சரி அதை விட நான் பாத்துக்கிறேன். நீ என்னடா பண்ணுவ? அதுதான் நான் ஒரு நாயை லவ் பண்றேன்ல, அந்த நாய் இன்னொரு நாயை தண்டத்துக்கு வளகுது. அந்த நாய்கிட்ட கொடுத்து நான் காசை வாங்கிடுறேன், எக்ஸ்ட்ராவே வாங்கிடலாம் என்னன்ற. ஏய் ஜிமினா என் பாவம்டா. என்ன பாவம்? ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன, அவன்லாம் ஒன்றும் ஆக மாட்டான். அவன்கிட்ட கொடுக்குறேன், நான் என்ன கொடுத்தாலும் அவன் வாங்கிப்பான், இதையும் வாங்கிப்பான். ஏன் இதை சாப்பிட்டு சொன்னா கூட சாப்பிடுவான். சரி ஏதோ பண்ண, நான் போயிட்டு நம்மளுக்கு நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் அப்படியே உள்ளதான் போயிடுறான். இப்போ ஹோங்கியும் பியரும் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. பியர் எப்படி ஜங்கு பின்னாடி போலான்னு போறான். அப்ப யோங்கிடா ஏய் எங்க நீ அவன் பின்னாடியே போற? ஏதோ மாலா புருஷன் மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்க, வா 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 இங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுறான். அதுவும் போயிட்டு அப்படியே முறைச்சிட்டு உட்காருது. ஏய் என்னடா முறைப்பு? என்ன முறைப்பு? நீ நாயினா நான் பூனை, பாத்துக்கோ
பொறாண்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பியர் என்ன பண்ணா, அப்படியே அவன் தலையிலே ஒண்ணு வைக்குது. ஆஹா, அடிக்கிறேன் நீ என்ன அட்டிங்கு அப்படின்ட்டு இவங்க எப்படி அடிக்கதான் போறான். அப்போ கரெக்டா பியர் அது ஒரு பல்லு காமிச்சுட்டு உருந்து அதை பார்த்தோன்னே அடி ஊங்கி ஆஃப் ஆயிடுறான். இப்படியே பியர் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா ஜங்குக்கு வரான். நூடுல்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டே வரான். அப்படியே அவன் வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஒரு நேரம் பொறுக்கி மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தப்போ அப்படியே போக்கி மாதிரி மாறிட்டான். அப்படியே பல்ல காமிச்சிட்டு யோகிக்கு செம ஷாக்கா இருக்கு. டேய், என்னடா இப்படி ஆக்ட் பண்ற? நான் உனக்கு என்ன அவார்டா கொடுக்குறாங்க? அட பாவி, இப்பதான் 32 பள்ளியும் காமிச்சு முறைச்சிட்டு இருந்தான், அதுக்குள்ள 32 பள்ளியும் பார்த்து இழிக்கிறான். இவன் பண்றதெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. அப்ப ஜங்குப்டா, டி அங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிட்டுடா அப்படின்னு சொல்லி அவன் கையில பவுல் கொடுக்குறான். அவனும் எதுவும் பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹெட்டே அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களே மாத்தி மாத்தி பியர் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஜங்குக் தான், என்ன உனக்கு பசிக்குதா? ஜங்குக் அப்படியே அவன் பிளேட்ல கொஞ்சோண்டு நூடுல்ஸ் வச்சு அப்படியே பியர் கேட்டதா கொடுக்குறான். பியர் உடனே டக்கு டக்குன்னு சாப்பிடுது. அதை பார்த்து ஜங்குக் அப்படியே, டே யோகி பாத்தியா, பியர் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்டா, மிட்டபே நூடுல்ஸ் சாப்பிட்றேன்டா. நீ எங்க இருந்த நாய பிச்சன்னு தெரியல, அது கிளீன் பண்ணுது, உன்னை பார்த்தா இழிக்குது, பின்னாடியே சுத்துது, காஸ்ட்லியான பெட் ஃபுட்டை சாப்பிட மாட்டுது, வீட்டுல செஞ்ச டப்பா நூடுல்ஸ் சாப்பிடுது, என்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே வேண்டே வேற அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி யோங்கிய மறைக்குது. அவன் அப்படியே கல்ப் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரி, நான் கிளம்புறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? வீட்டுல வேலை இருக்குடா, ஜிம்மின் கிட்ட வேற இதெல்லாம் போய் கொடுக்கணும்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு அப்படியே இவங்க எங்க வந்து போயிடுறான். ஹே விட்டபியா, என்ன பண்ண அவனை, எதுக்கு இப்படி அவன் ஓடுறான் அப்படின்ட்டு விட்டபியா கேட்டா. அது அப்படியே பாவமா ஜங்குக பாக்குது. இப்படி பார்த்தே இவன் மயக்கிடுவான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு அப்படியே பாக்குறான். பார்த்தா பீரை கிளீன் பண்ணதுல பியரோட கழுத்தை அங்க என்னன்ட்டு எல்லா இடத்துலயும் இப்படி அழுக்கா இருக்கு. ஐயோ, என்ன இப்படி அழுக்கா இருக்க, நீ ஒயிட் ஆகுன்றத மறந்துட்டியா? நான் இப்ப எப்படி நான் அதெல்லாம் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவன் வாங்கி வந்த பொருள் ஞாபகம் இருக்கு. நான் அவனுக்கு ஸ்ட்ராபெரி ஃபேர்ல ஷாம்பு கொண்டு வந்திருக்கேன், வா உன்னை நான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு தூக்கிட்டு அங்க போறான். இப்படியே பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு அப்படியே குளிக்க வைக்கத்தான் ஸ்டார்ட் பண்றான். அப்படியே ஜங்குக் தண்ணி எடுத்து பியர் மேல அப்படியே ஊத்திடுறான். அது அப்படியே ஜங்குக் பாவமா பாக்குது. வந்து சிரிக்கிறான். இப்ப பியர் என்ன பண்ணுனா, அப்படியே மொத்த தண்ணி அது மேல இருக்கிறதுல அப்படியே ஒதிரி ஜங்குக் மேல விட்டுருது. இப்ப ஜங்குக்கும் நினைஞ்சிட்டான். இப்ப ஜங்குக பார்த்து பியர் இழிச்சிட்டு இருக்கு. என் மேலேயே நீ தண்ணி ஊத்துற, இரு உன்னன்ட்டு அப்படியே அது கூட சேர்ந்து அவனை விளையாண்டுட்டு குளிக்கிறான். ஹெட்டே 2 days போகுது. 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. பியர் கிட்ட ஜங்குக் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான். எப்படியே மண்டேவும் ஆகுது. ஜங்குக் வழக்கம் போல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு அப்படியே காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். ஒரு வழியா அப்படியே கிளம்பிட்டு, ஏ விட்டுவே, நான் போயிட்டு வரேன் சரியா, வீட்டுல பத்திரமா இரு, நாங்க உனக்கு ஃபுட்லாம் வச்சிருக்கேன், இந்த ஃபுட்லாம் சாப்பிடுனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு போனான். ஆனா திருப்பி அப்படி கிட்ட வந்துட்டு அவன் போறதுல முட்டம் கொடுத்துட்டு பாய் பிய அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறான். ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கொடுக்கவும் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அப்படியே இழிச்சுக்கிட்டே ஜங்குக பார்த்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் அவன் காலேஜ்ல இவங்களோட தான் சுத்திட்டு இருக்கான். ஜங்குக் யாரையா தேடிக்கிட்டே இருக்கான். அப்ப இவங்கிடா, டேய் யாரடா தேடுற, அவனுக்கு தெரியாதா நான் யார தேடுறேன்ட்டு, உன்னோட க்ரஷ் தானே? ஆமா, அவனைதான் தேடுறேன், ஆனா அவன் தான் காணுமே. ஜங்குக் எப்படியா அவனோட க்ரஷ் தான் தேடிட்டு இருக்கான். அவ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, நீ யார தேடிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஜங்குக் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு திரும்பி பாக்குறா. சேனியா, நீங்களா? நான் தான். நீ யார தேடிட்டு இருந்த? வேற யாரு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, இப்ப ஏதோ நீ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. ஒன்னும் இல்ல, நான் அவனை கேள்விப்பட்டேன் நீ நான் சைட் அடிக்கிறான்னு. அது அது வந்து அப்படிலாம் இல்ல சீனியர். அப்படிலாம் இல்லையா? இல்ல. ஓ, அது அப்ப பொய்யா?
அ- அ- ஆமா, உண்மையா இருந்ததா நல்லா இருந்திருக்கும். என்னது? இல்ல, நீ சைட் அடிக்கிறது உண்மையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன ஜங்குக்கு என்ன சைட் அடிக்கிறானா அப்படின்ட்டு கேட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ நான் சைட் அடிச்சா உங்களுக்கு சந்தோஷமா? அதான் சொன்னேன்ல, உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. சரி, இன்னைக்கு ராத்திரி நீ ஃப்ரீயா? ஹா, இல்ல, நான் உன்கிட்ட பேசணும், அதான் உன் வீட்டுக்கு வரலாமா? ஆஹ், தாராளமா வரலாம் சீனியர். சரி, நான் வரேன். நைட் பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு அப்படியே போறான். இவங்க கிட்ட வந்து, டே ஜங்குக்கே, என்னடா உன் க்ரஷ் மீயுலாம் உன்கிட்ட வந்து பேசிட்டு போறான், என்ன உன் காட்டுல மழைதான் போல, நீ கலக்கு கலக்கு. யோங்கி சும்மா இருடா, எனக்கு எது கனவு மாதிரி ஆ பேச கிள்றா. நீ கனவு நில அதான் கிள்ளி பார்த்தேன் உன்ன அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்படியே ஓடி போச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே நைட் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே அவன் மிரர்ல தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பிங்க் கலர் ஹுட்டி போட்டு லிப்ஸ்ல லிப் லாம்லாம் போட்டு அப்படியே அவனே தான் மிரர்ல பார்த்துட்டு இருக்கான். நான் பார்க்க நல்லா இருக்கேனா, கியூட்டா இருக்கேனா, டீசெண்டா இருக்கேனா, நீயும் என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு அவன் மிரர்ல அவனே பார்த்துட்டு இருக்கான். பாவம் பியர் அவனே தான் அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. ஆனா அவன் வந்ததுல இருந்து பியரை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு இங்க போறது அங்க வர்றது, இந்த ட்ரெஸ் போறது அந்த ட்ரெஸ் போடுறதுன்ட்டு அவனே தான் பார்த்துட்டு இருக்கானே தவிர பியரை கண்டுக்கவே இல்லை. பியரும் எவ்வளவு கூட்டு பார்த்தாலும் அவன் கண்டுக்கிறது மாதிரியே இல்லை. அப்படியே காலிங் பெல்லாம் அடிக்குது. காலிங் பெல் அடிச்சோடனே ஜங்கும் கடிச்சு பிடிச்சு போய் கதவு திறக்கிறான். பார்த்தா அங்க விங்கியும் பொக்கையோட நிக்கிறான். உள்ள வரலாமா? வாங்க சீனியர் அப்படின்னு கூப்பிட்டு உள்ளதான் உட்கார வைக்கிறான். இந்தா, உனக்கு தான் வேணுந்தேன். எதுக்கு இதெல்லாம்? அழகா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறா. பியர் இதெல்லாம் செம்ம கண்டோடு பார்த்துட்டு இருக்கு. சரி சீனியர், நீங்க என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஜூஸ் ஓகே அப்படின்னு சொல்றான். ஜங்குக்கும் போயிட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வைக்கிறான். மிங்கி அப்படி திருன்னு பாக்குறான். சாரி சீனியர், ஏதோ ஒரு ஆர்வ கலர்ல பாட்டிலோட எடுத்துட்டு வந்தேன், இருங்க நான் போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்குள்ளதான் போயிடுறான். மிங்கி அப்படியே ஜங்கு போறத பார்த்துட்டு அப்படியே அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி ஏதோ அதுல ஒரு பவுடர் மிக்ஸ் பண்றான். என்கிட்ட நீ வசமா சிக்கனடா ஜங்குக்கே அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு அப்படியே அந்த பாட்டில தான் பார்த்துட்டு இருக்கான். பியருக்கு எதுக்கு மேல கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படியே மிங்கு மேல பாஞ்சு அப்படியே அவன் கைய செம்மையா கடிக்குது. மிங்கிய வலி தாங்காம செம்மையா கத்துறான். அவன் கத்துற சவுண்ட் கேட்டு அப்படியே ஜங்குக்கெல்லாம் வந்து பாக்குறான். பார்த்தா பெயர் போட்டு செம்மையா கடிச்சிட்டு இருக்கு. இது பார்த்தோன்னா அவன் கையில கிளாஸ் அப்படியே கிட்ட போட்டு அப்படியே அவங்க கிட்டதான் போறான். ஹே விட்டவே, என்ன என்ன பண்ற நீ? அவரை விட அடம் பிடிச்சவன் இழுக்க பாக்குறான். ஆனா பேர் செம்ம அக்ரெசிவா போட்டு கடிச்சிட்டு இருக்கு. ஜங்கக் பிடிச்சி பேரை இழுக்கிறான். ஆனா பேர் விடுற மாதிரியே இல்ல. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த பக்கத்துல ஒழிஞ்சிருக்க கிளாஸ் எடுத்து அப்படியே அவன் கழுத்த வைக்கிறான். இப்போ நீ அவரை விடல நான் கிழிச்சுப்ப, விட அவரை அப்படின்னு அவன் கத்தான். அதை பார்த்து கத்தான். அப்படியே பேர் விட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காருது. மிங்கியும் வெளியில செம்மையா கத்துறான். சாரி தெரியாம என் டாக் தெரியாம பண்ணிடுச்சு. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளில போயிடுறான். இப்ப ஜாங்கோ அப்படியே திரும்ப பியர் தான் பாக்குறான். வேற அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கு திருண்டு. இப்ப எதுக்கு அவரை தேவையில்லாம கடிச்ச? உனக்கு என்ன அப்படி ஒரு வெறி? ஏன் அவருக்கு என்ன பண்ணாரு? மிங்கி எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு? ஏன் அப்படி அவரை கடிச்சு வச்சிருக்க? நான் உன்னை பாசமா தானே பாத்துக்கிட்டேன், ஆனா நீ எனக்கே மோசம் பண்றல்ல. உன்னெல்லாம் அப்படியே நொட்டு ரோட்லயே விட்டுருக்கணும். கூட்டிட்டு வந்தல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நீ எனக்கு மூஞ்சிலே முழிக்காத, எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறான். வேற எப்படியே பாவமா உட்காந்துருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்குக் தான் அப்படியே எஞ்சி கிளம்புறான். நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம சாரி கேட்கணும்.
அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். அவன் அப்படியே நோட் பண்றான் பேர் போற வரத்துக்குலாம் வருதுன்ட்டு. ஆனா அவன் அப்படியே கண்டுக்காத மாதிரியே கிளம்பிட்டு இருக்கான். பாவம் பேரும் அவன் பின்னாடியே தான் சுட்டிட்டு இருக்கு. எப்படியே அவன் கிளம்பிட்டு அப்படியே டோர் கிட்ட தான் போறான். பேரும் பின்னாடியே வருது. பேர் வருது தெரிஞ்சு டோரை ஃபோர்ஸா முடிடாம பாட்டுன்னு போயிடுறான். பேர் பாவமா அங்கேயே உட்காந்துருக்கு. எப்படியே காலேஜ் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் மிங்கி இவங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு எம்டி ரூம்ல இருந்து யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. அப்படியே சைலண்டா இது மிங்கி வாய்ஸ் தானே அப்படின்னு அங்க போலான்னு போறா. அப்போ ஜங்கோக்னு அவன் பேர் எடிப்படுது. அவன் பேர் பேசுறத பார்த்தனே நம்மளை பத்தா பேசுறாங்கன்ட்டு அவ அப்படியே ஒளிஞ்சு கேக்குறான். என்னடா மிங்கியோ, என்னவோ பண்ண போறேன், கிழிக்க போறேன், முடிக்க போறேன்ட்டு வெறியோட போன, இப்ப கையில கட்டோட வந்திருக்க. அவ்வளோ வெறியோடைய பண்ண. நீ வேற சும்மா வந்துரு, அடிச்சிட போறேன். ஏன்டா என்ன ஆச்சு? எதுவும் நடக்கலையா? என்ன நடந்துச்சு? அதுக்குள்ள ஒரு வெறி பிடிச்ச நாய் எனக்கு கடிச்சிச்சு. எது வெறி பிடிச்ச நாய் கடிச்சிச்சா? ஆமாண்டா, இந்த ஜங்கு குறைக்கிறான் போல, அதுதான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்துக்கும் அவனை முடிச்சிருப்பேன். சரி, முடிச்சத பத்தி என்னடா பண்ணிருப்ப? இது என்னடா கேள்வி? அவ்வளவுதான், அவன் சாப்டர் க்ளோஸ். போன வாரம் ஏன்வோ, இந்த வாரம் ஜங்கு, அடுத்த வாரம் யாரோ, அந்த மாதிரி போயிட்டே இருந்திருப்பேன். பின்ன இந்த ஃபிம் பாய்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கேர்ள் தான்ப்பா வேணும். இவனுங்களா சும்மா சும்மா ஆசைக்கோசம் இந்த ஃபெம் பாய்ஸ அவனுங்களா வருவானுங்க க்ரஷ் எதுனா சொல்லிட்டு மாட்டிப்பானுங்க, இப்ப அனுபவிப்பானுங்க. இது வரைக்கும் எவனுமே தப்பிச்சது இல்ல. இவன் தான் தப்பிச்சிட்டான். சரி, நீத்தி தப்பிச்சா என்ன, இன்னைக்கு முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவன் கணத்துல பல்லாருன்னு ஒரு அறை வருது. அந்த அறையில அவன் கண்ணமே வந்து பதிஞ்சிருக்கான் போல. திரும்பி பார்த்தா ஜங்குக் நிக்கிறான். ஜங்குக் நீ அப்படின்ட்டு அவன் பேச வர்றதுக்குள்ளேயே திருப்பி இன்னொரு ஸ்லாப்பு அப்படின்ட்டு ஜங்குக் பலார் அரைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஏண்டா மயிரே, ஃபெம்பாய்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சாடா? என்ன சொன்ன? போன வாரம் என்னவோ, இந்த வாரம் ஜங்குக், அடுத்த வாரம் யாரோவா? நல்ல வேலை என்னோட பியரால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா நான் என்ன ஆகியிருக்கிறது? அப்படியே தப்பு நடந்திருந்தா மட்டும் நான் உன்னை விட்டுருப்பேன் நினைச்சிருப்பியா? துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பேன். அடுத்த வாரம் யாரோ தானே சொன்ன? அடுத்த வாரம் யாரும் இருக்க மாட்டாங்க, நீயே இங்க இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு தான் உன்னை தர பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஜங்கோக்கு எப்படி கிரவுண்டுக்கு கூட்டின்னு வரத யோங்கி பார்த்துட்டு, டே ஜங்கோக்கே என்னாச்சு, எதுக்கு இவன் இப்படி கூட்டிட்டு வர? என்னாச்சா? இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணாடா. இது உன்கிட்ட தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணானா? அவனை புடிச்சு மரத்துல கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து மரத்துல கட்டுறாங்க. யோங்கி அப்படியே போயிட்டு ஒரு 2 கட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு கட்டையை ஜங்குக்கிட்டே இன்னொரு கட்டையை அவனை எடுத்து அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறத பார்த்துட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் அங்க வராங்க. அப்ப அங்க பிரின்சிபலும் வராரு. வாட் நான்சென்ஸ், நீங்க என்ன நடக்குதுங்க? எதுக்கு ஜங்குக்கு அவனை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்க? சார், இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்ப மிங்கியோ, இல்ல சார், நான் எதுவும் தப்பெல்லாம் நடந்துக்கல. இவன் தான் என் மேல இருக்க ஏதோ கோர்ட்ல நான் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணேன்றான். அப்ப பிரின்சிபல் அவனை பார்த்துட்டு, அவனை இவ்வளோ அடி அடிச்சிருக்கல்ல, அவன் தப்பு பண்ணான்றதுக்கு எதுனா ஆதாரம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்படியே ஜங்கு வாய மூடிட்டே இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அப்ப என்ன முன்னாடி வந்து, சார், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான், கிட்டத்தட்ட அவனால என் வாழ்க்கையே போச்சு சார் அப்படின்ட்டு என்னவோ ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்றான். என்னவோ முன்னாடி வந்தோடனே எல்லாருமே அப்படியே 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாதிக்க கட்டுறதுக்கு நிறைய பேர் ஃபெம் பாய்ஸ் தான். அதை பார்த்தோன்னே பிரின்சிபலுக்கு செம கோவம் வந்தா அவரும் போயிட்டு அடிக்கிறாரு. யூ ராஸ்கல், என் காலேஜ்ல இவ்வளோ சீப்பான ஒரு வேலை பார்த்துருக்கல, எனக்கு லைஃப் இல்லாம நான் பண்றேன்டா, நீ டிஸ்மிஸ், அதோட நீ ஜெயிலுக்கும் போவ. அப்படியே ஒரு ஜங்கு கிட்டதான் வராரு. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லல. ஆனா நீ இவ்வளவு தைரியமா பண்ணிருக்கல, உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போயிடுறாரு. ஜங்குக்கு அப்படியே மிங்கியோ கிட்ட போயிட்டு அப்படியே மூஞ்சில காரி துப்பிட்டு அங்கிருந்து போயிடுறான். மிங்கி அப்படியே சமக்கோத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கான். ஹெடியா டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஜங்கு அப்படியே வீட்டுக்குள்ளதான் என்ட்ரி ஆகுறான். பியர் அப்படியே எந்த இதுல பொசிஷன்ல விட்டு போனாலும் அதே பொசிஷன்ல உட்காந்து அவனை பாவமா பார்த்துட்டு இருக்கு.
ஜங்குக் பேர் எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாம அப்படியே போயிட்டு சோஃபால உட்காந்துடுறான். பேர் அப்பதான் நோட் பண்ணுது அவன் ஃபேஸ்ல ரொம்ப புஃபியா இருக்குன்ட்டு. அவன் கால்ல இருந்து அழுதுட்டு இருந்திருப்பான். ரொம்ப ரெட்டிஷா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. அது அப்படியே அவன் கிட்ட போயிட்டு அவன் கையை வச்சு அவன் கையை வந்து சுரண்டிட்டே இருக்கு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம செம்மையா அழுகுறான். வேற ரொம்ப நேரமா அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானா அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான். சாரி பேர், நீ என் லைஃப காப்பாத்திருக்க. ஆனா உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படி பண்ண யோசிக்கவே இல்லை. மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஏட் மட்டும் பண்ணிடாத, சாரி அப்படின்ட்டு ஒரு பச்சை புள்ள அழுகிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். பேர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அங்கிருந்து போகுது. அது போறத பார்த்தோன்னு இன்னும் அழுகுறான். மன்னிக்கலையா அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவங்க ட்ரே வர சவுண்ட் கேக்குது. ட்ரே வருதுன்னே அடுத்து திரும்பி பார்க்கறான். பார்த்தா பியர் தான். அப்படியே ஒரு ட்ரேல வார்ம் வாட்டர், டேப்லெட்டு, டிஷ்யூ பேப்பர், ஃபுட்டுன்ட்டு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்க்கவும் ஜங்குக்கு என்ன அழுகுறது. உன் மேல எவ்வளவு கோத்த காமிச்சு நீ என்னன்னா எனக்கு இன்னும் பாசமும் பண்ற. இது பாக்குறவ எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் அப்படியே ஓட விட்டுக்கிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். பேர் இதை பார்த்துட்டு அப்படியே அவன் மேல போயிட்டு அப்படியே அவன் கழுத்துல போயிட்டு அது ஃபேஸ் தான் புரி பண்ணிக்குது. லைக் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ற மாதிரி. நான் இவ்வளோ பண்ணிருக்கேன், உனக்கு எம்மால கோவமே வரலையா? அது இல்லைன்ற மாதிரி ஷேக் பண்ணுது. அப்படியே போயிட்டு சங்குக்கோட கணத்துல இருக்க தண்ணியை தான் அப்படியே லிக் பண்ணுது. அப்படியே முத்தம் கொடுக்குது. எனக்கு கூசுது. சும்மா இருவியா அப்படின்ட்டு அவனுக்கு இதிலாயிட்டே இருக்கான். போதும் போதும் விடு. சரி, நம்ம இது வரைக்கும் நடந்துடலாம், மறந்துடலாம். இனி நீதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு அவன் கையை கொடுக்குறான். அதோட கையை கொடுக்குது. இப்படியே டேசஸும் போகுது. இப்ப ஜங்குக்கும் பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. ஜங்குக்கால வேற பார்க்காம இருக்க முடியாது, வேறால ஜங்குக்கு பார்க்க முடியாம இருக்க முடியாது. இப்படியே டேசஸும் போகுது. இப்ப காலேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்க ஜங்கு, கியோங்கி அப்புறம் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படியே ரவுண்டா உட்காந்து கேம் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு பாட்டில் இருக்கு. அது சுத்துற சைடு ஒருத்தவங்க உண்மையா சொல்லணும். இப்ப அந்த பாட்டில சுட்டலான்னு போறாங்க. அப்ப லயரான்ற பொந்தா, வெயிட் வெயிட் வெயிட், இருங்க இருங்க, இப்ப எதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ற கேம் ஆடும்போது? இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் கேட்கலாம். யார் ஹெட் சைடு வருதோ அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணும். சரி, என்ன கொஸ்டின்? யாருல எத்தனை வாட்டி என்னென்ன பண்ணிருக்காங்கன்ட்டு. புரியல, என்ன சொல்ல வர? அதான்டா கசமுசா. ஏய், என்னடி இவ்வளவு ஸ்ட்ரைட்டா கேக்குற? எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம பசங்க தானே, நம்மள தவிர எங்க போகுது என்ன? இங்க இருக்க எல்லாருமே என்ன டீசெண்டா எல்லாம் பண்றது தானே, கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து நிக்கிறதே நம்ம யோங்கி கிட்டதான். ஐயோ, வந்தாலே நம்ம காட்டு பண்ணிக்கிட்டே நிக்குதே. சார் சொல்லுங்க யோங்கி, நீங்க வேற கமிட்டடு எத்தனை வாட்டி அப்படின்னு கேக்குறான். யோங்கி அப்படியே வெக்கப்படுறான். யோங்கி வெக்கப்படுறத பார்த்து ஜங்கு, டி என்னடா இப்படி வெக்கப்பட்டு இருக்க? அதை எப்படி மச்சான என் வாயால சொல்லுவேன். அப்போ யோங்கி நீ பண்ணியிருக்கன்ட்டு மற்ற பேர்ல கேக்குறாங்க. அப்படியே யோங்கி மண்டி ஆட்டுறான். அப்ப அதுல ஒரு பையன், ஜிமின் தானா இல்ல வேற யாருனா? சுருப்பு ஜிமின் மட்டும்தான், ஜிமினை தவிர வேற யாரும் கிடையாது. எல்லாருமே ஓன்னு கத்துறாங்க. இப்ப யோங்கி தான் சுத்தணும். யோங்கி சுத்தினது கரெக்டா போய் ஜங்கு கிட்ட நிக்குது. ஜங்குக்கு அப்படி யோங்கிய பார்த்து மறைக்கிறான். அவன் அப்படியே இழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப மத்தவங்களும் சொல்லுன்றாங்க. ஜங்குக்கு அப்படியே நான் இது வேற பண்ணதே இல்லை அப்படின்றா. எத நீ பண்ணதே இல்லையா? நினைச்சேன்டா. சரி, யாருன்னா கிஸ்ஸாச்சு பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் இல்லைன்னு தலையாட்டுறான். அடப்பாவி, கிஸ் கூட பண்ணது இல்லையா? ஏன்டா? நான் இன்னும் என்னோட பார்ட்னரை பார்க்கல, அதான். எத பார்ட்னரை பார்க்கல, அதான் கிஸ் பண்ணலையா?
நாங்கள் கூட தான் எங்கள் பார்ட்னர்லாம் இது வரைக்கும் பார்க்கல. நாங்களா பண்ணது இல்லையா? அது சும்மா ஜஸ்ட் ஃபன்ரா. அது கூட பண்ணாமல் லைஃப் வாழல நீ என்ன ஹியூமன்? அதையும் கேட்டுட்டா சிரிக்கிறாங்க. அப்போ யோங்கி தான், ஹே நீங்களா அப்படி இருக்கீங்கன்னா அவனும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லி வாய எல்லாரையும் மூடுறான். இப்போ ஜங்குக் தான் அந்த பாட்டில் உருட்டுறான். அது அப்படியே போயிட்டு லாயரான்றவங்க கிட்ட தான் நிற்கிது. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கு. ஹே லாயரா, நீ எப்படி பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாச்சு. உனக்கு வரும்போது அவங்களே போகும்போது அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி நீ பண்ணுவ? அவ அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு ஹியூமன்ஸ் கூட பண்ணது மட்டும் தான் பண்ணதுன்னு கணக்கு காமிக்க முடியுமா? நீ என்ன சொல்ல வர? நான் என் டாக் கூட பண்ணியிருக்கேன். எல்லா ஃபேஸ்லையும் ஹாத்த ஹெல் மாதிரி வச்சுட்டு பார்க்குறாங்க. டேய் என்னடா எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? இல்லை நீ எப்படி அப்படிலாம் பண்ண? எல்லாரும் பண்ணுற மாதிரி தான். அச்சி அது கேட்கல. உனக்கு கொஞ்சம் கூட டிஸ்கஸ்டாக இல்லையா? ஏன் டிஸ்கஸ்டாக இருக்கணும்? உங்கள் பார்ட்னர்ஸ் விட்டு நீங்கள் அடுத்தவங்க கூட பண்ணுறீங்களே, அதோட இது எவ்வளோ பெட்டர் தான். எல்லார் ஃபேஸ்மே ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ கரெக்டாக பெல்லும் அடிக்குது. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. எங்க பேர் எங்கே போச்சு? விண்ட பேர் அப்படின்னு கூப்பிட்டுட்டே போய் பார்க்குறான். பார்த்தா தூங்கிட்டு இருக்கு. ஓ தூங்குறான், சைன்ட்ட போயிடலாம் அப்படின்னா வெளில வரான். அவனுக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐயோ தாகமாக இருக்கு, ஐஸ் தண்ணி கூட இல்லையா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. எனக்கு தெரியும், நான் எப்போ இங்கே ஜூஸ் பாட்டில் ஒழிச்சு வச்சேன்? ஜில்லுன்னு இருக்கும் போலே எடுத்து குடிக்க வேண்டியதான். அப்படியே எடுத்து குடிக்கிறான். உன் வாய்ஸ் கேட்டு பியரும் அப்படியே ஏஞ்சி வெளில வந்து பார்க்குது. ஜங்குக்கு அந்த பாட்டில் குடிக்கிறது பார்த்தோன்னா அது வயசுல அவாய்ட் ஆகுது. அது போயிட்டு அவன் பேண்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்குது, போட்டு கடிக்குது. இருந்தாலும் பாட்டில் மொத்தமாக குடிச்சு முடிச்சுட்டான். என்ன நீ தூங்கிட்டால இந்த இப்பயே நான் குடிக்க டிஸ்டர்ப் பண்ற? போ நான் குடிச்சே முடிச்சிட்டேன் அப்படியே அந்த பாட்டில தூக்கி அடிச்சு அவன் பாட்டுன்னு போறான். அதுவும் பின்னாடியே போகுது. இப்பயே நீ திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க என்ன? இந்த உனக்கு எடுத்து வச்சிருந்த நான் எடுத்து குடிச்சிட்டேனா என்ன? அப்படியே அந்த நாய்க்குட்டியை பாக்குறான். ஆனா அது அப்படியே அமைதியாக இருக்கு. டே இப்பயே சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளா ஆச்சுன்னா ஃபீல் ஆச்சுன்னா இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இந்த எஃப்எஃப்ஏ கேட்காதீங்க சரியா? ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபிக்ஷனல். ஓகே. அண்டு ஜங்குக் இதில் ஃபெம்பாய்னா இன்னும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், அவங்களுக்கு கேர்ள்ஸோடது இருக்கும். ஓகேவா? மில்கி ஜங்குக்கு ஏன் இப்படி காமிச்சாலே எனக்கு கேட்கக்கூடாது. இட் ஜஸ்ட் எ ஃபிக்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் இப்போ அகைன் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் சூடாக இருக்கு. என்ன ஒரு மாதிரி ரொம்ப சூடா இருக்கு? இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருந்தது இல்லையே. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, மூச்சு ரொம்ப வாங்குது. அவன் கை ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே போகுது. அவன் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு, ஜங்கு ஜங்கு என்னடா பண்ற? என்னாச்சு? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அவன் லைட்டா அழுகையும் வருது. அவன் அழுக ஸ்டார்ட் பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் பண்ணதும் கிடையாது. இது அவனுக்கு புதுசா இருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்காதுனால அவன் ரொம்ப அழுகுறான். இவன் அழுவுறத பார்த்தோன்னே பேர் தான் அப்படியே மேலே வருது. மேலே வந்து அப்படியே ஜங்குக்கோட கழுத்துல அவன் கையை வைக்குது. பேர் கையை வச்சோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே அந்த கையை கிரிப்பா பிடிச்சிக்கிறான். அவனுக்கு அப்படியே லைரா சொன்னதுல அப்படியே மைண்ட்ல ஃபிளாஷ் ஆயிட்டு போகுது. ஜங்குக், நீ ஏன் அதை பத்திலாம் யோசிக்கிற? அப்படிலாம் யோசிக்க கூடாது. அதில் தப்பு நல்லா தப்புடா அப்படின்ட்டு அவன் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேரோட கை அப்படியே மூவ் ஆகுது. அது மூவ் ஆகணுன்னே அப்படியே ஃபிளின்ச் ஆகிட்டு, இது என்ன ஃபீலிங்னே தெரியல, மாறி இருக்கே. அவன் கை ஆட்டோமேட்டிக்காக அவனோட பட்டன்ஸை கழட்டிட்டு அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலி ரொம்ப அதிக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல என்னால முடியாது, தப்பு ரைட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பட்டன்ல கழட்டுறான். வேற அப்படியே அவனை தான் பார்த்துட்டு இருக்கு. அவன் பட்டன்ஸ் கழட்டுறதும் அப்படியே 2 பவுன்ஸ் ஆகி வெளில வருது. வேற அதே தான் பார்த்துட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே தாங்கிட்டே,
பியர் இத முத்தம் குடுப்பியா அப்படின்ட்டு பாயிண்ட் பண்ணி காமிக்கிறான். அதுவும் அப்படியே ஸ்லோவா போயிட்டு அங்க முத்தம் கொடுக்குது. அவ்வளவுதான் ஜங்குக் செமையா கத்த ஸ்டார்ட் பண்றான். அப்படியே வேற அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டுத்துக்கும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துட்டு இருக்கு. நான் முத்தம்னா ஆல்ரெடி என்ன மீனிங் சொல்லிட்டேன், ஓகேவா? அதுவே அதோட ரெண்டு கையை வச்சு அப்படியே தடவிட்டே இருக்கு. லைக் ஒரு ஹியூமன் பண்ற மாதிரி தான் பியர் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கீழே தான் போகுது. ஜங்குக்கு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவன் எல்லாத்துக்குமே ஒவே பண்றான். பியர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவன் அப்படியே அப்சர்வ் ஆயிக்கிறான். இப்ப அவனாதான் அவனோட ஃபேன்ட்லாம் கழிச்சிட்டு அப்படியே அவன் கால்லாம் வைட் ஆக்கிக்கிறான். இப்ப பியர் அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்மெல் தான் பண்ணுது. ஜங்குக்கு அதை ஸ்மெல் பண்ணணும் இன்னும் என்னென்னமோ ஆகுது. அது திருப்பி அங்க முத்தம் கொடுக்குது. அவ்வளவுதான் பையன் அப்படியே செம்மையா கத்த ஸ்டார்ட் பண்றான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேர் அப்படியே நிமிந்து பாக்குது. பார்த்தா ஜங்குக் தூங்கிட்டா. ஜங்குக் தூங்கினதும் அப்படியே அவனுக்கு அது வாயாலேயே பிளாங்கெட் எடுத்துன்னு வந்து அப்படியே போத்தி விடுது. போத்தி விட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்துல அதுவும் படுத்து தூங்கிடுது. மிட் நைட் அப்படியே ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்னவோ மேல வெயிட்டா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா பக்கத்துல ஒரு பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஜங்குக்கு அல்ல பதிரியாச்சு ஏஞ்சி அந்த பையனை அப்படியே ஒரு தள்ளுதான். அவன் அப்படியே உருண்டு போய் கீழே விழுறான். அவன் அப்படியே கத்திக்கிட்டே எழுஞ்சிக்கிறான். ஏன் இப்ப என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கோவமா கேக்குறான். ஜங்குக்கு அப்பதான் பாக்குறான் அந்த பையன் எதுவுமே போடல. கரும முடிச்சோனே ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறான் அப்படின்னு அவன் கண்ணை மூடிக்கிறான். எது கரும முடிச்சோனா என்ன எப்படி சொல்றான் அப்படின்னு பாக்குறான். கண்ணாடில பாக்குறான். அப்பதான் அவன் ஹியூமனா இருந்தது அவனுக்கே தெரியுது. அவனுக்கு அவ்வளவுதான் ஒரே கொண்டாட்டம். ஈவன் ஆக்கிட்டேன், நான் ஈவன் ஆக்கிட்டேன், ஜாலி ஜாலி அப்படின்னு அவன் பாட்டு ஆடிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் போடலன்றத அவன் மறந்துட்டான். ஜங்குக் லைட்டா கண்ணை ஓப்பன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இன்னும் அவன் அப்படியேதான் ஆடிட்டு இருக்கான். ஐயோ இவன் ஒரு ட்ரெஸ் கிஸ் போட மாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே தலைக்கழி தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறான். இப்ப எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்க? டேய் யாரா நீ? எதுக்கு ரூம்ல வந்து இப்படி நிக்கிற? அதுமே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம நின்றுட்டு இருக்க. நான் மட்டுமா ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஜங்குக் பாக்குறான். பார்த்தா உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. அவன் அப்படியே பிளாங்கெட் எடுத்து அவனை கவர் பண்ணிக்கிட்டு ஒரு கிராஸ்கர் என் பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள என் ரூம்ல வந்து என் கூடயே படுத்துட்டு என்ன வேற என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைக்காணி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அவன் மேல அடிச்சிட்டு இருக்கான். நிறுத்து, அடிக்காத, நான் சொல்ல வரத கேளு. நீ சொல்ல வரத நான் ஏன் கேட்கணும்? முடியாது, நீ சாவு அப்படின்ட்டு அப்படியே தலைக்காணி ஃபுல்லா எடுத்து எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல அந்த பையனால வலி தாங்க முடியல. உடனே போயிட்டு ஜங்குக் மேல அப்படியே ஓவர் ஆகுறான். ஜங்குக் அவ்வளவுதான் சடனா இப்படி வந்தோடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத கேளு. நான் ஒன்னும் ரூம்குள்ள தப்பா வந்து எதுவும் உன்னை தப்பாலாம் பண்ணல. நான் தான் உன்னோட விண்டர் பியர். என்ன? நான் தாண்டா உன்னோட நாய்க்குட்டி. ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்தல அந்த நாய்க்குட்டியே நான் தான். அப்பதான் ஜங்குக் எல்லாருமும் தேடி பார்க்க ரூம்ல. பார்த்தா விண்டர் பியர் எங்கேயுமே இல்ல. உடனே அப்படியே அந்த பையன் கிட்ட திரும்பி, ஏய் என் விண்டர் பியர் என்ன பண்ண? அவனை மட்டும் எதனா பண்ணியிருந்தா நான் உன்னை கொன்றுவேன். ஐயோ இப்பதானே சொன்ன அந்த விண்டர் பியரே நான் தான். இல்ல நீ போய் சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன். எது சொன்ன நீ நம்புவ? நீ எது சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். ஐயோ ஜங்குக், இங்க பாரு, நீ விண்டர் பியர் கழுத்துல ஒரு மணி போட்டிருப்பல, இங்க பாரு என் கழுத்துல இருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறான். அப்பதான் ஜங்குக்க பாக்குறான் அவன் கழுத்துல மணி இருக்கு. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அவன் கழுத்துல இருக்கிறத எடுத்து உன் கழுத்துக்கு போட்டிருப்ப. நீயே நல்லா யோசிச்சு பாரு ஜங்குக். உன் விண்டர் பியர் அடுத்த பையன் வர வரைக்கும் சும்மாவா இருந்திருப்பான்? அவன் எப்படி கடிப்பான் உனக்கே தெரியும்ல. அவன் கழுத்துல இருந்து நான் அவனை எடுத்து இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் அவன் சும்மா இருந்திருப்பானா? ஜங்குக்கு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறா. அப்புறம் இல்ல இல்ல, நீ அவனுக்கு மயக்க ஊசி போட்டு அவன் கழுத்துல இருக்கிற மணிய போட்டு அவனை எங்கேயோ தூக்கி போட்டு இப்ப என்கிட்ட நீ விண்டர் பியர் சொல்ற. ஐயோ நிறைய மூவிஸ் பாப்பியா நீ? டே நம்புடா, நான் உன்னோட பியர் தாண்டா. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அன்னைக்கு கூட அந்த மிங்கி வந்தப்போ நான் தானே கடிச்சேன், அவனை அமுச்சு விட்டேன். நீ கூட கிளாஸ் எடுக்க போயிருந்தியே, அந்த நேரத்துல அவன் பாட்டில்ல இது கலந்தான், அததான் நீ குடிச்சிட்ட. அப்பதான் அவன் ஏதோ தப்பான விஷயத்துக்கு வந்திருக்கான்னு அவனை கடிச்சேன். இப்பயாச்சும் நம்பு என்ன? நான் நம்ப மாட்டேன். அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும்.
ஏன்னா நான் உன்னை காலேஜ்லயே வந்து அடிச்சேன். சரி, இரு இரு, நான் இத சொல்றேன். நீ என்ன அந்த பாட்டுக்கிட்ட இருந்து எட்டு வந்தல்ல, அப்ப எனக்கு பேர் வச்ச. அது எப்படி வச்சேன்னா, என்ன நீ வின்டர் சீசன்ல இருந்து தூக்கிட்டு வந்த, ஸ்னோல இருந்து. அண்ட் நான் பார்க்க வெள்ளையா பியர் மாதிரி இருக்கேன்னு எனக்கு நீ வின்டர் பியர் பேர் வச்ச. கரெக்டா? இதை நீ யாருக்கிட்டே டெஃபினிஷன்லாம் சொல்ல, நீ என்கிட்ட தான் இதை சொன்னேன். இப்பயாச்சும் நம்பு, நான் தான் உன் வின்டர் பியர். ஜங்குக் இனிமே நம்பாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பையன், இன்னும் நீ என்ன நம்பலையா? உன் கை ரெண்டுத்தையும் கொடு. ஹே, என்ன பண்ற? குடு அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ் அவனே ஜங்கு கையால கப் பண்ணி வச்சுக்கிறான். எனக்கு தெரியும், நீ எப்பவுமே என் ஃபேஸ், ஐ மீன் வின்டர் பியரோட கண்ணை பார்த்து தானே பேசுவ. இப்ப என் கண்ணை பாரு அப்படின்ட்டு பார்க்க வைக்கிறான். ஜங்குக்கும் பார்க்கறான். வின்டர் பியருக்கு இருக்க அதே ஆல்மண்ட் ஷார்ப் ஐஸ் தான் இவனுக்கும் இருக்கு. அந்த பியரோட ஐஸ்ல என்ன பார்த்துருப்பானோ அதே இவன் ஐஸ்லயே ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்ப அந்த பையன், இப்பயாச்சும் என்ன நம்புறியா அப்படின்னு கேக்குறான். ஜங்குக்கு ஒண்ணுமே சொல்லாம, நம்புறேன். கேக்கல, நம்புறேன். அப்பாடா, ஓனர் ஒரு வழியா என்ன நம்பிட்டா. ஜங்குக்கு அப்பதான் நோட்டீஸ் பண்றேன், இன்னும் அவன் மேல அதே பொசிஷன்ல தான் இருக்கான்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் கீழே இருங்க, நான் பூச்சி தள்ளி விட்டுருவேன். ஏய், நீ தள்ளில விட வேணா, நானே இறங்குறேன் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே இறங்குறான். நீ ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளில போ, நீ ரூம் விட்டு வெளில போ. சரி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ரூமை விட்டு வெளில போயிடுறான். ஸ்டில் அவன் எதுவுமே போடல. அவனுக்கு வெளில ஹாலுக்கு போனதுமே ரொம்பவே குளிருது. என்ன பண்றது தெரியல. ஐயோ, இவன் வேற ரூம் விட்டு வெளில அமிச்சிட்டான். போட்டுக்கும் எதுவும் இல்ல, இங்க போத்திக்கவும் எதுவும் இல்ல, குளிருதே அப்படின்ட்டு அவன் அப்படியே சோஃபா மட்டும் தான் நடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே லைட்டா வெளியே தான் எட்டி பார்த்து பின்னாடி கழுத்து திருவிடு, இந்தா இதுல என்னோட ட்ரெஸ்ஸும் என்னோட பிளாங்கெட்டும் இருக்கு, இது உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டு உள்ள போயிடுறான். அந்த பையனா அதை சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிறான். ஹிப்லா ட்ரெஸ்ஸே போட்டு அவன் படுத்து தூங்கிடுறான். ஆனா இந்த சைட் ரூம்ல ஜங்குக்கு தூக்கமே வரல. அவனுக்கு ஃபுல்லா யோசனையாவே இருக்கு. அந்த ஜூஸ் குடிச்சிருக்கத்தான் நம்மளுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னா, அந்த ஜூஸ்ல தான் மிங்கிய வந்து அதை கலந்துருக்கான். அது தெரியாம நம்ம உள்ள தூக்கி வச்சிருக்கோம். நல்ல வேற அன்னைக்கு அந்த ஜூஸை குடிக்கல. குடிச்சிருந்தா என்னத்துக்கு என் லைஃபே போயிருக்கும்ல. இப்போ அந்த ஜூஸை குடிச்சோமே, இவன் பையனா மாறுறதுக்கு நம்மள எதுனா பண்ணானா அப்படின்ட்டு அவன் பாக்குறான். அவன் உடம்பு அப்படியே, ஆனா அவன் உடம்புல எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு வலியும் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை, எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரியும் இல்லை அந்த மாதிரி. அப்ப அவன் நம்ம கிட்ட எதுவும் தப்பா பண்ணல. அவன் டாகா இருக்கும்போது நம்ம தான் அந்த நேரத்துல அப்படி பண்ணிட்டோம். காட், என் லைஃப்ல என்னதான் நடக்குது? இது என்ன? எனக்கு ஒரு டாக் கிடைச்சது, கூட யாரும் இல்ல பேச, அதை ஹாப்பியா வளர்த்து ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா திடீர்னு அந்த டாக் இப்போ ஒரு பையனா நிக்குது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஹெட்டியா புலம்பிட்டு ஜங்குக்கு அப்படி தூங்கிடுறான். இப்ப மார்னிங் தான் நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. அது கேட்டு ஜங்குக்கு டிஸ்டர்ப் ஆக்கிட்டே எழுச்சிக்கிறான். விண்டபே, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? விண்டபே, நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு அவன் அடிச்சு பிடிச்சி கதவு ஓப்பன் பண்ணி பாக்குறான். பார்த்தா விண்டபே தான் நின்றுட்டு இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே அந்த ஹால் ஃபுல்லா தேடுறான். சோஃபால அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் இருக்கு, அந்த பிளாங்கெட் அப்படியே இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க? இப்பதான் அவன் நேத்து ஹியூமனான சொன்னான், அதுக்குள்ள எப்படி திருப்பி நாயா மாறினான்? வந்தவன் போய் சொன்னானா, இல்ல நிஜமாலே இப்போ அவன் நாயா மாட்டானா அப்படின்னு கீழே பாக்குறான். விண்டபே அவனைதான் பார்த்துட்டு இருக்கு கீழே குனிஞ்சு. ஹே விண்டபே, ராத்திரி நீ ஹியூமன் ஆகணியா? அது நீ தானா? உண்மையா சொல்லு அப்படி கேக்குறான். அதுவும் மண்டே ஆமாந்து. அப்ப எப்படி திருப்பி நீ டாகா மாறின? நீ தான் ஹியூமனா மாறினே, அப்படி எப்படி டாகா மாற முடிஞ்சது? அவன் அப்படியே யோசிக்கிறான். அவன் மாறினது ராத்திரி நைட்டு தான், இப்போ பகல். ஒருவேளை விண்டபேர், ஒருவேளை ராத்திரி ஹியூமனாவும் காலையில டாகாவும் இருப்பியப்ப
அப்படின்னு கேட்கும்போது அது திருப்பியும் கொலைக்குது. ஓ மை காட், என்னடா இது, நீ ஆல்ரெடி ஹியூமனா மாறுறதே என்னால ஏத்துக்க முடியல, இப்ப ஹியூமன் ராத்திரில காலையில டாகா, இது எப்படி பாசிபிள் ஆகும்? நீ ஹியூமன் ஆனதே என்னால இங்க நம்ப முடியல, இல்ல ஹியூமன் பாதி டாக் பாதினா என் லைஃப்ல என்ன நடக்குது எனக்கே புரியல அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே அப்படியே எந்திக்கிறான். அப்பதான் அந்த பாட்டில் பாக்குறான். அந்த பாட்டில் அப்படியே கையில இருக்கும்போது நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு உடனே அழுக வருது. அவன் அப்படியே அழுகுறான். பெண்ட பேர் அவன் கிட்ட வந்து அப்படியே அவனை சுரண்டிட்டே இருக்கு. சாரி, நான் நேற்று உன்னை தப்பா யூஸ் பண்ணிட்டேன்ல. அவனுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கான். அவன் அப்படியே அழுகுறான். அப்ப பேர்தான் அவன் நெக்ல போயிட்டு திருப்பி அது ஃபேஸ் பூரி பண்ணுது. இப்படி பண்ணா எப்பயுமே ஜங்குக்க அது மன்னிருச்சு இல்ல தப்பு இல்லைன்னு அர்த்தம் மாதிரி ஜங்குக் ஃபீல் பண்ணுவான். ஜங்குக் உடனே பார்த்து என்ன நீ தப்பா நினைக்கல அப்படின்னு கேக்குறான். அது உடனே இல்லைன்ற மாதிரி ஆட்டுது. தேங்க்யூ இன்டர்வியூ, நீ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிக்கிறா. அதுவும் ஹக் பண்ணிக்குது. அவன் ஹக் பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் ஃபீல் பண்றான் நேத்து அது பாயா மாறினது. உடனே அதை அப்படியே எடுத்து விட்டு நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் குடுக்குன்னு ஓடிடுறான். பையனுக்கு லைட்டா எம்பாரசிங்கா இருக்கு, அதான் போயிட்டான். ஹெட்டே நைட் ஆகுது. இன்னும் ஜங்குக் வீட்டுக்கு போவே இல்லை. அப்படியே இவங்க கிட்ட ரோட்லயே தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் ஹியூமன்ல இருப்பானா இல்ல டாக்ல இருப்பானா, எப்படி இருப்பான்னு தெரியலையே. முதல்ல அவன் ட்ரெஸ் போட்டிருப்பானாவே தெரியல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான்ப்பா இருப்பா. ஜங்குக் புத்தி ஏன்டா இப்படி போகுது ஹெடின்ட்டு அவனுக்குள்ள அவனே பேசிட்டு இருக்கான். அப்போ இவங்க அதை பார்த்துட்டு, டேய் என்னடா உனக்குள்ளேயே நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன் என்ன வீட்டுக்கும் நீ போல, நீயும் போல என்னையும் அனுப்பல, உன் கூடயே சுத்திட்டு இருக்க, மணி பாத்தியா, மணி 9 ஆகுது. சரி சரி இரு யோங்கி, போலாம் போலாம், ஒரு 10 ஆகட்டும் போலாம். எது 10? அவ்வளவுதான், என்ன கொன்றுவான் அவன். அப்படி யோங்கி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜிமின் கிட்ட இருந்து கால் வருது. பாத்தியா, அந்த கோழி குஞ்சுக்கு கரெக்டா மூக்கு வைத்திருச்சு, கால் பண்ணிச்சு பாத்தியா, இப்ப நான் போல, நான் செத்தேன். சரி நீ போ. என்னடா சொல்ற, நான் போட்டுமா? ஆமா நீ போ, எனக்கு என்ன வீடு கொஞ்சம் கிட்ட தானே இருக்கு, நான் அப்படியே நடந்து போயிடுறேன். ஜங்குக் நீ சேஃபா போயிடுவா, நான் வீட்டுக்கு விட்டு போவா? ஆஹா, நீ வீட்டுல விட்டு போனா உனக்கு லேட் ஆகும், நீ போ. சரி, எனக்கு போனதும் கால் பண்ணுனா. நான் பண்றேன் யோங்கி, நீ போ, சரியா, பார்த்து பத்திரமா போ அப்படின்றான். யோங்கியே போயிடுறான். இப்ப ஜங்குக் மட்டும்தான் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். ரோட்ல யாருமே இல்ல. ஸ்னோ வேற செம்மையா கொட்டுதான், அவனுக்கு செம்மையா குளிருது. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு இருக்கு. அவன் திரும்பி பாக்குறான், ஆனா யாருமே இல்ல. என்ன ஒரு மாதிரி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, தப்பா இருக்கே அப்படின்ட்டு அவன் லைட்டா ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி நடக்கிறான். பின்னாடி ஃபுட் ஸ்டெப் கேட்டுட்டே இருக்கு. ஃபுட் ஸ்டெப் கேட்டுட்டே இருக்க ஜங்குக்கு இன்னும் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிட்டே போயிட்டு யார் மேலேயும் இடிச்சிடுறான். அப்படியே நிமிந்து பார்த்தா மிங்கியூ தான். அவன் அப்படியே ஐஸ்ல வேடாகுது. மிங்கியூ பார்த்தோன்னே அவன் அப்படியே பேக் சைடு ஓடலான்னு பாக்குறான். பேக்ல பார்த்தா இன்னும் 2 பேர் வராங்க. மிங்கியூ பின்னாடி வேற 2 பேர் இருக்காங்க. அப்புறம் ஜங்குக், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க செல்லம்? என் கண்ணத்துல கைய வச்சு அன்னைக்கு வாங்கினாரெல்லாம் பத்தலையா உனக்கு? செருப்பு பிஞ்சிருண்டா ராஸ்கல். என்ன செல்லம், உன்னை பார்க்கணுன்ட்டு போலீஸ்ல இருந்து பெயில் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். உன் மேல எனக்கு அவ்வளோ லவ், என்னடா நீ என்னை இப்படி திட்டுற? இன்னொரு வார்த்தை பேசினடா உன் வாயை நான் கிழிச்சிருவேன் மிங்கியோ. அடடா, பாப்பா ரொம்ப சினுங்குதே, பாப்போம் யாரு யாரை கிழிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அந்த பின்னாடி இருக்க 4 பேரை வந்து அப்படியே ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. விடுவிட, எதுக்கடா இவ்வளவு பேரை என்ன பிடிச்சிருக்கீங்க? மிங்கியூ, என்ன பண்றதுக்கு என்ன பாக்குற? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பண்றதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வாட்? மிங்கியூ வேணா, என்ன விட்டுரு, விடதாண்டி செல்லம் போறேன். அசிங்கம் பேசாத மிங்கியூ, இப்படி பேச உனக்கு அருவருப்பா இல்ல? பழகிடுச்சு. நீ வேற என்ன மடு காலேஜ்ல போட்டு அடிச்சியா, அதோட மொத்தம் சூடு சொர்ணம் போயிடுச்சு. என் மானத்தை நீ வாங்கின,
அவமானத்தை நான் வாங்க வேண்டாமா? அதான் வெயில் கடிச்ச உடனே உன்னைதான் பார்க்க வந்திருக்கேன். மிங்கு, வேணாம் மிங்கு, என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், விட்டுரு. பா ஜங்குக்கே, கெஞ்சிரியா? நல்லா இருக்கே. இதெல்லாம் நீ என்ன காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஜங்கோக். இது டூ லேட். அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு அப்படியே அவன் போனை கொடுத்து, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீ கேப்சர் பண்ற, புரியுதா அப்படின்றான். அந்த 4 பேர்ல ஒருத்தனா அதை வாங்கிட்டு அப்படியே போன்ல ஆன் பண்றான். ஜங்குக் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கான். என்ன ஜங்குக், என்ன நடக்குது எதுவும் புரியலையா? நம்மளுக்கு இங்க நடு ரோட்லயே எல்லாம் நடக்க போதுமா? அன்னைக்கு நீங்க ஒழுங்கா என் கூட கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா ஒரே ரூம்ல நான் மட்டும் பார்த்துருப்பேன். ஆனா இப்ப பாரு, நான் ரோட்ல பண்ண போறேன். தோ இவங்க 4 பேர் பார்க்க போறானுங்க. இவங்க 4 பேர் மட்டும் இல்ல, இதை அப்படியே கேப்சர் பண்ணி எங்க ஃபேஸ் எல்லாத்தையும் பிளர் பண்ணிட்டு அப்படியே உன் வீடியோவை நெட்ல போட்டுருவேன். எப்படி? எல்லாரும் பார்ப்பாங்க. நீ வேற ஃபெம்பா இல்ல, என்ன சூப்பரா இருக்கும். நன்ற நீங்கியோ இப்பெல்லாம் பண்ணாத மிங்கியோ. நீ அப்படி எதுனா பண்ண, கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேண்டா. கொல்லு, தாராளமா கொல்லு. இதுக்கு மேல என்ன இருக்கு? என் ரெப்புடேஷன் கெட்டுருச்சு, எனக்கு டிசி கொடுத்துட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? நானும் செத்துடலாதான் நினைச்சேன். ஏன்னா என் அம்மா அப்பா மூஞ்சில கூட முடிக்க முடியாம நீ அவ்வளோ அவமானம் பண்ணி விட்டுட்ட என்ன. ஆனா சாவறதுக்கு முன்னாடி எதனா உன்னை பண்ணிட்டு தானே சாவணும். அதான் பண்ணிட்டு நானே சாவுறேன். நீ வேற என்ன பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பா வேணா போவோம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டதான் வரான். மிங்கி, வேணாம் மிங்கி, மிங்கி சொல்றத கேளு. மிங்கி ஸ்ட்ரைட்டா அங்கதான் கை வைக்க போயிட்டான். என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவன் கண்ணு மூடிக்கிறான் இருக்குமா. அப்போ கரெக்டா அவன் வைக்க போற நேரத்துல அப்படியே அவன் ஃபேஸ்ல யாரோ பஞ்ச் பண்றாங்க. மிங்கி அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி போய் நிக்கிறான். சத்தம் கேட்டு அப்படியே ஜங்குக் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம். விண்டுப்பியா அப்படின்ட்டு மிங்கி அப்படியே பாக்குறா. நீ யாரா புதுசா? என்ன ஹீரோயிசம் காட்ட வந்திருக்கியா? இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற விஷயம். மரியாதையா அமைதியா போயிடு. நான் அடுத்தவங்களுக்கு ஒன்னாலே சும்மா இருக்க மாட்டேன். நீ ஏன் ஜங்குக்கு மேலேயே கைய வைக்க வேற? உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நீ நினைக்கிறியா? இதுல வேற என்ன அந்த சைட் போக சொல்றேன். முடியாதுடா. ஹோ ஜங்குக்கா, பாருடா நான் ஜங்குக்கே ஹால் பிடிச்சிட்ட போல. நல்லா வட்ட சுத்தமாடா இருக்கான். ஆனா என்ன பண்றது, இப்ப அடி வாங்கி ஓட போறான். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, போட்டவனை அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஜங்குக்க பிடிச்சிருந்த அந்த 3 பேர் அப்படியே அடிக்கதான் போறாங்க. பொதுவா டாக்னாலே தெரியும் எகிரி எகிரி அடிக்கும்ட்டு. அதே மாதிரிதான் வின்டர் பேரும் போட்டு எகிரி எகிரி அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில எல்லாரும் போயிட்டு கீழே அப்படியே விழுறாங்க. இப்ப அந்த போன் வச்சிருந்த பையனும் அப்படியே அந்த போனை வச்சுட்டு அப்படியே வந்து அவனை அடிக்க வரான். அவனுக்கு ஒரே கிக் தான், அவனுக்கு கீழே விழுந்துட்டான். அடிச்சு அடிச்சுக்கு இப்ப எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்ப மிங்கி மட்டும் தான் நிக்கிறான். என்ன சொன்ன அடி வாங்கிட்டு ஓட போறேன்னா? இப்ப பாப்போம் யார் அடி வாங்கிட்டு ஓட போறான்ட்டு. நீ அடிலாம் வாங்கிட்டு ஓடக்கூடாது, அடிக்கிற அடியில இங்கே நீ சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே மேல எகிர்றான். எகிர்னதுல 2 பேருமே கீழே விழுறாங்க. இந்த வாய் தானே என் ஜங்குக பத்தி எப்படிலாம் பேசிச்சு. இந்த வாய அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே குத்துன்னு குத்துறான். குத்துற குத்துல ரத்தம் தெரிக்குது. ஆனா விண்டர்பியர் விடாம குத்திக்கிட்டேதான் இருக்கான். குத்துறதுல அப்படியே சதலா பிஞ்சு அப்படியே ரத்தம் ஊத்துது. இதுக்கு மேல விட்டா செத்துற போறான்ட்டு ஜங்கோ கத்த ஆரம்பிக்கிறான். விட்டப்பியோ போதும் நிறுத்து, இருத்தவன் இதெல்லாம் ஆகிட போகுது நிறுத்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். போய் பிடிச்சி இழுக்கிறான், ஆனா வரமாட்டான். ஆனா டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் கட்டி பிடிச்சதுக்கத்தான் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். போதும், அவனுக்கு இதுவே அதிகம், வா போலாம். ஜங்கோ கட்டி பிடிச்சிருக்கதான் விண்டவே கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்படியே பிடிச்சி அவன் இழுத்துட்டு வரான். ஆனா ஒரு ஃபியூ ஸ்டெப் நடந்துட்டு திருப்பி முங்கிக்கிட்டு ஓடி போய், உன்னை அப்படியெல்லாம் என்னால விட்டு போக முடியாது, இந்த 2 கை தானே அவனை தப்பா தொடர்ந்து நினைச்சு இப்ப தப்பா தொட வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த 2 கையும் பிடிச்சா அப்படியே உடச்சு விட்டுறான். மிங்கு செம்மையா கத்துறான். போய் அப்படியே மிங்கு கிட்ட போயிட்டு, அவன் எந்து இன்னொரு வாட்டி அவன் கிட்ட வரணும் நீ நினைச்ச கொன்னுருவான் ஒண்ணு.
சக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் ஜங்கு கிட்ட தான் போறான். ஜங்கு கழுத்துல அப்படியே டேரியா இருக்கு. ஜங்குக்கு எதுவும் சொல்ல வரா. அப்ப விண்டே தான் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறான். ஹே என்ன பண்ற அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு தான் போறான். அப்படியே ஜங்குக்கு விண்டே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே எப்படி ஜங்குக் பியரை தூக்கிட்டு வரும்போது பியர் அவனை அட்மைர் பண்ணி பார்த்துச்சோ அதே மாதிரிதான் இப்போ ஜங்குக்கும் பியர் ஐஸ் நோஸ் லிப்ஸ் சிக்ஸ்ன்ட்டு ஒரு இடம் விடாம அப்படியே அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் பியர் வந்து ஜங்குக்க பார்த்திருக்க மாட்டான், இப்பதான் பார்த்திருப்பான். ஆல்ரெடி ஜங்குக் பாக்குறன்றது இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனும் பாக்குறான், இப்படியே ஹை கான்டாக்ட் போகுது. அப்ப பியர் அப்படியே பொறுமையா ஜங்கு காதுக்கிட்ட போயிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரி அஸ்கே கேட்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. உடனே டக்குன்னு இறங்கி அப்படியே கீழே தன குடிச்சு நின்றுக்கிறான். பியரா அவன் என்ன சொல்வான்ட்டு ஒரு மாதிரி எதிர்பார்ப்போட அவனே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜங்கு தேங்க்ஸ். என்ன கேட்கல? தேங்க்ஸ் எதுக்கு? என்ன என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், என்கிட்ட ஒழுங்கா பேசு, அது போதும் எனக்கு. இப்படி சொன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி. சாரி எதுக்குப்பா? நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்குதான் சாரி. எனக்கும் சாரியும் வேணாம், தேங்க்ஸும் வேண்டாம். நீ என்கிட்ட நல்லா பேசு, என் கூட எப்பயும் மாதிரி இரு, அது போதும் எனக்கு. என்ன ஓகேவா? ஓகே. சரி, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சு வந்த? அதுவா, நான் 6 o'clockலாம் வந்து ஹியூமனா மாறிட்டேன். உன்னை ரொம்ப நேரமா எதிர்பார்த்தேன், உன்னை காணோம். நானும் சமைச்சுலாம் வச்சேன், வெயிட் பண்ணேன், காணோம். எனக்கு ஏதோ தப்பாவே ஃபீல் ஆச்சு, அதான் உன்னை தேடி வந்துட்டேன். சரி, எப்படி நான் அங்கதான் இருப்பேன் நீ கண்டுபிடிச்சேன்? நான் டாகா இருப்பேன்றத நீ மறந்துட்டியா? என்னால உன்னை ஸ்மெல் பண்ண முடியும். ஓ ஓகே ஓகே. அப்பனா நீ ஈவினிங் 6 o'clockல இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஹியூமனா இருப்ப. அப்போ மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டாகா இருப்ப, அப்படிதானே? ஆமா. ஏன் அப்படி நீ இருக்க? ஒண்ணு ஹியூமனா இருக்கணும், இல்ல டாகா இருக்கணும். இது என்ன வித்தியாசமா இருக்கு? எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது, நான் சொல்லும்போது சொல்றேனே. ஜங்குகா கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஓகே, நீ சொன்ன போதே சொல்லு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், என்னன்னு கேட்க மாட்டேன். ஆனா பேரு சொல்லலாமே. பியரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டேயோங், கிம் டேயோங். கிம் டேயோங் நல்லா இருக்கு. ஓகே, நான் ஜியான் ஜங்குக், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்ட்டு ஜங்குக் கையை நீட்டான். டேயோங்கோட்டே கை கொடுக்குறான். ஓகே, இனி நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமே போட்டுருந்தா, ஆக்சுவலாக ஃபுல்லாக போகணுன்னு தான் நினச்சேன். 2 hours மேலே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹாஃபாக பிரிச்சுட்டேன். அண்டு இத்தனை நாளாக எஃப்எஃப் போடாததுக்கு சாரிடா. நான் எஃப்எஃப் போடாததுக்கு ரீசன் எனக்கு இஷ்டமே இல்லை, ஏன்னா உங்களால தான். நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. என்னை மோட்டிவேட் பண்ணுற கமெண்ட்ஸ் அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. நான் ஆல்ரெடி என்னோட ஸ்டடீஸ் இன்டர்ன்ஷிப்ன்ட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். என்னோட எஃப்எஃப், என்னோட இமேஜினேஷன்ஸ், என்னோட டீலோடு தான் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே. ஆனால் இங்கே வந்து எஃப்எஃப் போட்டதுக்கு அடுத்து கமெண்ட்ஸ் வரலன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னுமே அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகுது. அதனால தான் நான் போடல. ஆக்சுவலாக நான் 1 டேக்கு 1 ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு உட்காந்தாலும் நான் பண்ணிடுவேன்.
ஆனால் என்னால் இந்த எஃப்எஃப்ஓ 1 மந்த்தாக பண்ண முடியல. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா சேனல் வச்சுருக்கோம், பேசாமல் delete பண்ணிட்டு போயிடலாம் அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. பட் என்கிட்ட இன்ஸ்டாவில் பசங்க கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கோசரம் தான் ரிட்டர்ன் போடணுன்னே வந்தேன். என்னோட இன்ஸ்டா ஐடியிலையும் இப்படி தான் நடந்தது. அங்கே கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. அப்படியே படிச்சு போனதால தான் நான் ஸ்டாப் பண்ணேன். இன்னும் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் யூடியூப் வந்தப்போ நான் யோசிச்சு வச்சுருந்தேன். எங்கள் லவ்னா என்னன்னு மட்டும் போடணும், லவ்வில் மட்டுமே நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், இன்ஸ்டாவில் வேணால் அன்கட் சீன்ஸ் அண்ட் அடல்ட் கண்டென்ட் போடணும் அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். நான் போடுற எஃப்எஃப் எல்லாத்துலேயுமே என் வாய்ஸை ஹைசோலேட் பண்ணி, நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் கட் பண்ணி, நான் ஒரு வாட்டி எஃப்எஃப்பை கேட்டுட்டு தான் உங்களுக்கு போடுவேனே. மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பண்ணது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நான் குட் திங்ஸ் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆகுற மாதிரியே இருக்குது. 500 மேலே வந்திருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இப்படியே நடந்திருந்தா நான் கண்டிப்பாக delete பண்ணிட்டு போயிடுவேன்டா. நான் இப்பயே சொல்லிட்டேன். நான் உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பை கேரட்ஸ்.